ஹலோ பெரிஸ் இது உங்கள் ஈரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விதவுட் வேர்ட்ஸ் எபிசோட் 7 தான். இப்போ தான் நான் ஜஸ்ட்டு எபிசோட் 6 அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோடை வந்து பாருங்கள். நிறைய எமோஷன்ஸ்லாம் இருக்குது, அதனால என்னால் வந்து ஒரு சின்ன ப்ரிவ்யூவில் சொல்ல முடியாது. அதனால் போய் பார்த்துட்டு வந்துருங்கண்ணா. சரி வாங்க நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்கில் யூமிங்களோட பக்கத்தில் வந்து படுத்துருந்துருப்பா. நீங்களும் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, உங்களோட மைண்டில் ஃபுல்லாக நம்ம ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்கமோ, நம்ம ரொம்ப பொசசிவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதோட அப்படியே தூங்கியிருப்பீங்க. திருப்பி இப்போ காலையில் ஆகுது. அதோட ஜேகே ரெடி ஆகிட்டு உங்களோட ரூமுக்கு வரான். யூமி அப்படியே ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவளுக்கு டைப்போட ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா அதை ஜேகே பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டிங்கன்னா கீழே வந்து சாப்பாடு சாப்பிட்டுலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் மாமா எனக்கு ஒன்றும் அதிகமாக பசிக்கல, அதனால் எனக்கு பாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதோட ஜேகேவும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சாப்பிடுவோம், ரொம்ப நாளாக நீ ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேருக்க, அதுவும் நேற்று சுத்தமாக சாப்பிடல, இப்போ கொஞ்சோனாச்சும் நல்லா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்களும் சரி மாமா நீங்கள் சொல்கிறதுனால பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டை கட்டிட்டு அவளோட கை பிடிச்சிட்டு கீழே இறங்கி வரீங்க. ஜேகேவுக்கு உங்களோட அம்மாவோட ஃபோன் வருது. அதோட ஜேகே ஃபோன் எடுக்கிறான். இங்கே நம்மளோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல, அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஒரு 2-3 மாதம் ஆகிடும் வர. அது வரைக்கும் நீ வயன் கூட இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதோட ஜேகே நான் எல்லாமே எப்படி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதோட அவங்க அம்மா அப்படின்னா போதும் ஜேகே, எனக்கு நீ அவளை பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்குது, அதனால சரி நீ பார்த்துக்கோ, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், ரொம்ப கில்ட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க, நம்ம நம்ம ஜேகே மாமாவுக்கு துரோகம்லாம் பண்ணல, இல்லை அப்படி 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 எதுவுமே இருக்கக்கூடாது. நான் என்னது இருந்தாலும் என்னால் ரொம்ப நல்லதுக்கு என்னால் ஜேகே மாமாவை ஒரு பொழுதுமே பார்க்க முடியாது. ஆனால் இது இது மாமா கிட்ட இப்போ சொன்னால் சொல்ல முடியாது, மாமா மனசு ஒழிஞ்சு போயிடும். இது இது என்னால் இப்போ சொல்லவே முடியாது. ஆனால் நான் நான் இப்போ என்ன பண்ணுறது? வேண்டாம், இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாம், எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. நடுவில் மாமாவுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லலாம், இப்போ வேண்டாம். என்ன நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. அப்படி உங்களோட கண்ணை கொஞ்சம் கலங்கி இருந்திருக்கும். ஜேகே அப்படியே அவனோட ஃபோனை வச்சுட்டு உங்களை பக்கம் திரும்புகிறான். அப்போ உங்களோட கண்ணில் இருக்கிற தண்ணி அவன் பார்த்துட்றான். அதோட ஜேகே உங்களை பார்த்துட்டு வயன்மா என்னாச்சு, நீ அழுகிறியா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இல்லை மாமா கண்ணில் தூசி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவர் உங்களோட கண்ணை பிடிச்சி ஊதி விடுறாரு தூசி போயிட்டோன்ட்டு. அதோட உங்களோட கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் தண்ணி கீழே விழுந்துடுது. இப்போ ஓகேவா வயன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா ஓகே தான், வாங்க போகணும், இல்லை நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அரை கிளாஸ் பால் தான் குடிச்சிருக்கேன் போதும் நீட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை மாமா எனக்கு இதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி வயன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்புகிறாரு. அதோட நீங்கள் ஐயோ இப்போ இந்த மாதிரிலாம் மாமா கிட்ட சொல்லாமல் ஒரு நாளுமே இருந்தது கிடையாது, ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பேக் எடுக்கிறீங்க. அதோட ஜேகே அவன் யோசிக்கிறான், வயல் இப்பெல்லாம் அதிகமாக அழறான்னு நினைக்கிறேன், ஏன்னு கேட்டாலும் இந்த பொண்ணை சொல்லவும் மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு யோசிச்சுட்டு, சரி இதுக்கு மேலே அவளை கேட்க வேண்டாம், அவளுக்கே நம்மக்கிட்ட சொல்லணும்னு தோணும் போது சொல்வான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து
அவரோட இன்டர்ன்ஷிப்காக அவரோட பேக்கில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அதோட பைக் சாவி எடுத்துட்டு அவர் பைக்கு டர்ன் ஆன் பண்ணுறாரு. அதோட நீங்கள் யுக்தியை கூட்டிகிட்டு மாமா நான் யுக்தி கூட நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட ஜிகேவும் சரி போயிட்டு வா வயன் பாய் பாயன்னு சொல்லிட்டு உடனே நீங்களும் நடந்து போகிறீங்க. அதோட இப்போ தான் யுக்தி கேட்குறா, அக்கா என்னாச்சு, நீங்கள் அதுக்காக அலையலன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் அது ஒன்றும் இல்லை யுக்தி, எனக்கு ஜிம்முன்னு மிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் படப்படான்னு சொல்லியிருப்பீங்க. அதோட யுக்தி சரிக்கா என்னதான் இருந்தாலும் ஜிம்முன்னு உங்கள் கூட அதிகமாக இருக்க மாட்டான், தெரியும் எங்கள் அண்ணா அந்த மாதிரி தான், சின்ன வயசுலேருந்து ஒரு 8 வயசுலேருந்தே ரொம்ப மாறிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதோட நீங்கள் ஏன் அது எனக்கும் தெரியல, ஆனால் அண்ணாவுக்கு அப்பா பண்ணுற எந்த வேலையுமே பிடிக்காது, ஏன்னு கேட்டாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டேட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவன் எந்த காலத்தில் ஃபுல்லாக சொல்லியிருக்கான், சொல்கிறாங்களே இவனுக்கு ஏதாவது வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேசிகிட்டே வந்திருப்பீங்க. அதே அப்படியே ஸ்டெல்லாக பார்க்குறா, என்ன இந்த வாட்டி ஜிம்மன் கூட வராமல் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யுக்தியை பார்த்து கேட்டிருப்பா. அதோட அவன் என்னமோ ஃபோன் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கான், ஃபோன் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஜிம்மன் வந்த பாடே கிடையாது, உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு யுக்தி வந்து ஸ்டெல்லா கிட்ட சொல்கிறா. அது என்னமோ உண்மைதான் யுக்தி, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அந்த மாதிரி ஸ்கூலில் ஏதாவது கால் வந்துச்சுன்னா போதும் பையன் காணாமல் போயிடுவான். மறுநாள் எங்கன்னு தன்னோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட கேட்டால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு அவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யுக்தியும் கரெக்டு தான், சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுக்தியும் ஸ்டெல்லாவும் நடந்து போகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு பக்கத்துலேயே தான் நடந்து போயிருப்பீங்க. உள்ளே போயிட்டு கிளாஸ் ரூமில் போயிட்டு நீங்கள் உட்காரவும் உங்களோட மியூசிக் டீச்சர் வராங்க. அதோடு நீங்கள் பார்த்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நீங்களும் போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே மியூசிக் ரூமுக்கு நடந்து போகும்போது யுக்தியை பார்க்குறீங்க. யுக்திக்கு ஒரு சின்ன பிரேக் கிடச்சிருக்கும், ஒரு கிளாஸ் முடிஞ்சிட்டு இன்னொரு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதோட யுக்தி வந்துட்டு அக்கா நானும் இருக்குல்ல அதுதான், அதுக்கப்புறமா எனக்கு கிளாஸஸ் போகணுன்னு அவசியம் கிடையாது, அதனால் உங்கள் கூட வரேன், ப்ராக்டிஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நடந்து போகிறா. நீங்களும் வந்து ஆமாம் இப்போ ஜெமினி இல்லையே எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கவும். அதோட அண்ணா ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதனால அப்போ அவள் ரெக்கார்ட் பண்ணான், அதனால அது இருக்குது, அதை வச்சு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும். நீங்களும் நல்ல ஐடியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மியூசிக் ரூமுக்கு நடந்து போயிடுறீங்க. அங்கே சாரும் வந்து ஆல்ரெடி இப்போ போய் உட்காந்துருந்துருப்பாரு. அதோடு நீங்கள் சொல்கிறீங்க, சார் ஜெமன் இப்போ இல்லை, அவன் வேலையாக வெளியில் போயிருக்கான்னு சொல்கிறாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். நினச்சேன் ஜெமின் இதுக்கு தான் அவளை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அவன் நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறான்றதுனால தான் அவனை விட்டேன். இட்ஸ் ஓகே, வேறு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், வயன் உனக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இல்லையே, ஆனால் என்னால் கற்றுக்க முடியும், நான் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் சொதப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். வயன் நீ ட்ரை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காடுறீங்க. நீங்கள் அவரோட ஃபோன் ஓப்பன் பண்ணி அவர் அப்படியே அவரோட ஃபேஸ் காமிச்சிட்டே ஸ்ட்ரம்மிங்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. அதோட நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ண பார்க்குறீங்க. நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கரெக்டான வாய்ஸ் வரல. நீங்கள் சார்கிட்ட போயிட்டு, சார்
நம்ம வேணா இந்த டேப்பிங்கே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ம், நீ என்னதான் இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன். மைக்கில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீ என்னதான் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ." ஜெமன் 2 நாளைக்கு மேலே இருந்தது கிடையாது அந்த மாதிரி போயிட்டு வரும்போது. ஸோ லெட்ஸ் சி, அவன் வந்தான்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி 2-3 நாள் முடிஞ்சு போகுது. நாளைக்கு தான் அந்த கெஸ்ட்டெல்லாம் வரப்போகிறாங்க. அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே ஜெகன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு உட்காந்து அவர் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நீங்கள் அந்த ஃபோன் ஆன் பண்ணிட்டு கற்றுக்குறீங்க. ஜெமன் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இமேஜின் பண்ணிட்டு அதோட நீங்கள் அப்படி பண்ணவும் நீங்கள் மெதுவாக கற்றுக்குறீங்க. உங்களுக்கு அந்த பாட்டு வந்து ஸ்ட்ரம் பண்ண கற்றுக்கிட்டீங்க. அதோட நீங்கள் ஜெமன், நீ மட்டும் என்னோட ஒரு ஒரு நிமிஷத்துலையும் இருந்தா உண்மையாகவே என்னால் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். ஆனால் எனக்கு நீ வேணும் பக்கத்தில். இது இது நான் இமேஜின் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக பூக்கோட இப்படியே பூக்கிட்ட இருந்து எல்லாமே கற்றுக்கணும். நானும் உனக்கு நிறைய சொல்ல நான் விரும்புகிறேன். ஆனால் நீ என் பக்கத்தில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு வரம் வந்துட்டு அதோட 3 நாளைக்கு முன்னாடி ஜெமனோட சைடில் என்ன நடந்திருக்குன்னா, ஜெமனும் அவனை 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருப்பான். அங்கே போயிட்டு அந்த பங்களாவில் பார்த்தா அங்கே எந்த சத்தமே காணும், யாருமே இல்லைன்ற மாதிரி தோணுது. அதோட ஸ்ட்ராம்க்கு திருப்பி கால் பண்ணலான்னு போகிறதுக்கு போது ஸ்ட்ராம் அப்படியே வந்து இங்கேருந்து வரோம். அதோட பார்த்துட்டு, ஏ ஸ்ட்ராம், நீ எங்கே இருந்த? நான் உன்கிட்ட கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அமைதியாக பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட அதுக்கு அமைதியாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தேவியன் சத்தியமாக சொல்கிறேன், நம்ப இருக்கவே கூடாது. அவன் அந்த பொறுக்கி நான் சத்தியமாக சொல்கிறேன், அவனை நம்ப இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பல்ல கடிச்சிட்டே சொல்கிறான். அதோடு சொல்லவும், ஜெமன் நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? முதல்ல என்னன்னு சொல்லு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸ்ட்ராங்கும் இல்லை, அங்கே நம்ம இங்கே வந்த உடனே நீ கூட டான் கிட்ட பேசுன்னு சொன்னல, பேசினேன். அவனை நம்பன், எனக்கு அவனுக்கு தானே வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் சொன்னபடி தான் அவனுக்கு நடந்துக்கிட்டான். ஆனால் ஒரு 2 நிமிஷத்தில் ஏதோ ஒரு அண்ணன் மாதிரி அவன் சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணுங்களையும் பையனுங்களையும் என்கிட்ட கொடுத்துடு, நான் அவன் கொடுக்க வேறு டபுளாக கொடுக்குறேன்னு கேட்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜெமனும், என்னது டபுளாவா? அவனை நம்ம அங்கே வாழ முடியாதுடா அவன்கிட்ட. அப்புறம் அதுதான் அவன்கிட்டே சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் சொல்லுவேன். அதோட அங்கே ஜெமன், சரி அவங்களே எங்க அவங்களாம் கட்டி போட்டு குளோரோஃபார்ம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பண்ணிட்டாங்களா? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறைமுகமாக வரலான்னு பார்க்கும்போது பின்னாடியிலேருந்து லீபியன், பரவாயில்லையே அப்படியே என்கிட்ட தப்பிக்கலான்னு நினச்சிட்டு போல, ஸ்ட்ராங் உன்னை கூட செம்ம சொல்லக்கூடாது, அறிவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட ஸ்ட்ராங் பார்த்துட்டு, இப்போ இவன் தாண்டா லீபியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீ ஏன் எங்களை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து டேவன் அப்போ தான் லைட் ஆன் பண்ணுறான். யார்? லீபியன். ஏவன் லைட் ஆன் பண்ண உடனே, அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நான் டீல் பேசினுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசிக்கோ, வேணும்னா நான் இன்னொரு 2 கோடி அதிகப்படுத்தி கொடுக்குறேன்
கோடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் கோடி, அதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எங்களை விட லீவியன், நாங்கள் உங்ககிட்ட எதுக்கு வந்தோன்னு தெரியும்ல? தெரியும். ஆமாம், நான் டான் கீழே தான் முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒத்துக்கிறேன், இப்போவும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு இங்கே மும்பையில் தனியான ராஜ்யத்தை வச்சுட்டு அப்புறமா என்னால் எப்படி அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டான்னு அப்போ டானுக்கு கீழே நீ ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தோம், இப்போ ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம் கேட்கவும், அதோட நீ வேணும். ஆமாம், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவனுக்கும் தெரியாத மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன சொல்லு, ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துட்டேன்னா எனக்கு நல்லது. ஜெமனோ டேவங்கிட்ட சிக்னல் பண்ணுறான். அப்படி சிக்னல் பண்ணதும் டேவனுக்கு புரியல. அதோட ஸ்டாம் போயிட்டு டேவங்கிட்ட போய் பேசுகிறான். டேவன், நீ போய் அந்த பொண்ணுங்களெல்லாம் அந்த பையனுங்களெல்லாம் சேர்த்து போய் அந்த கார்போர்டு ஏற்று, மற்றவங்க வேறு பசங்களை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதோட டேவங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஒரு வேறு ரூம் இருக்குது, அது எப்படியோ உடச்சி அவன் உள்ளே போயிடுறான். உள்ளே போனதும் அவங்க ஸ்ரேயா நம்ம ரோசிவை வந்து அவளோட கையில் கட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அதோட அது எடுக்கலான்னு போகிறா. அதோட பார்த்துட்டு உடனே ரோசி எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா சொல்லவும், ரோசேவும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உங்களை நான் காப்பாற்ற தான் வந்திருக்கேன், சீக்கிரமாக அந்த கார்குள்ளே போங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவன் சொல்லவும், அதோட அந்த சைட் நீங்கள் யார், நாங்கள் எங்கே இருக்கோம், நாங்கள் ஏன் உங்களை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்லவும், அதே சைட் டேவன் நான் சொல்கிறது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாய்ஸ் மாடுலேஷனோடு சொல்லியிருப்பாரு. அதோடு சொல்லவும், சரி நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எல்லாருமே காருக்குள்ளே போகிறாங்க ஒருத்தராக. அதோட போயிட்ட உடனே சில ஆளுங்க உள்ளே வராங்க. அதோட அந்த ஆளுங்களாம், அண்ணா ஒரு எதுவும் பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எப்போதுலேருந்து தொழிலில் இருக்கோம், எங்களை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓ டான் அமிச்ச பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஆமாம், நாங்கள் டானோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவன் அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். அதோட லீபியன், என்ன ஒத்துக்கிற ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நாங்கள் இங்கேருந்து போகிறோம், நீ எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஜெமினும் போயிட்ட உடனே ஒரு செயலர் இருப்பாங்க, ஜெமின் கிட்ட கை கொடுத்துட்டு, என்ன போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே பாபா, see you later அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஒரு வாட்டி டேவன் கிட்ட என்னட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, எண்ணிட்டா கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே கொரியாவுக்கு வராங்க. இந்த டைம் லீவியன் அவன் அப்படியே உட்காந்துட்டு யோசிக்கிறான். அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு இருந்திருப்பான். அதோட ஜெமினோட ஃபோனில் உன்னோட ஃபோட்டோவை பார்த்துருந்துருப்பான். அதோட பார்த்துட்டு உடனே இவனுக்கு வயன் எப்படி தெரியும்? வயன் மும்பையில் இல்லைன்னு தெரியும், கொரியாவில் பலோ என்கிட்ட தப்பிக்கலான்னு நினச்சியா வயன்? பரவாயில்லையே, உன்னோட ஒரு பையன் உடனே போட்டு கொடுத்துட்டான், சொல்லாமலே போட்டு கொடுத்துட்டான், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களை வந்த உடனே, வயன் கொரியாவில் தான் இருக்கா, எந்த 3 முடுக்கில் இருந்தாலும் அவளை பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு அவகிட்ட ஃபோன் கொடுத்துட்டு மறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க ஆளுங்களும் ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்களா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரிடா, நான் இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வராது, மேபி மார்ச்சில் வரலாம். நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறதுக்கு. அண்டில் அன்லெஸ் லவ் யூ ப்ளூபெரிஸ். இந்த தீம் பார்த்துட்டு போங்க. நீ எப்போவுமே
என் கூட இருப்பல்ல? ம்? என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்ட? அப்ப சொன்னதும் தான் இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்து எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொன்னாலும் போதாது. மெசேஜில் ஐ எம் கம்மிங் ஃபார் யூன்னு போட்டா போச்சு. Yeah, love you, blueberries. Bye bye.